சீரகடிக்க ஆசை சீரியல்ல மீனா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பூ கொடுக்க போயிருந்தாங்க. அங்க சாப்பிட்டு இருந்த ஒரு கஸ்டமர் கிட்ட ஸ்ருதி மீனாவை பத்தி, அவங்க பூ பிசினஸ பத்தி அப்படியே அள்ளி விடுறாங்க. அவங்க ஸ்பெஷல் ஃப்ரூட் பொக்கே பத்தியெல்லாம் சொன்னதும் அந்த லேடி சும்மா இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. நானும் ஒரு ஃபில்டர் தான். 250க்கும் மேல வீடு கட்டி ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி இருக்கேன். அதுக்கு பூ சப்ளை பண்ற ஆர்டரை உங்களுக்கே வாங்கி தர்றேன்னு சொன்னாங்க. அப்படியே அந்த வீடுகள் எல்லாம் ஹோம் அப்ளையன்ஸோட கொடுக்க போறோம்னு அந்த லேடி சொல்ல, மீனாவுக்கு ஒரு ஐடியா பளிச்சுனுச்சு. என் மைத்துனர் மனோஜ் அதே கடைதான் வச்சிருக்கான். அந்த ஆர்டரை தயவு செஞ்சு அவனுக்கு கொடுங்களேன்னு கேட்க, அந்த லேடியும் சரின்னு சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுத்து வீட்டுக்கு வர சொன்னாங்க. வீட்டுக்கு வந்த மீனா தனக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டரை பத்தி முத்துக்கிட்ட சொன்னதும் அவர் சும்மா துள்ளி குதிச்சிட்டார். அபார்ட்மெண்ட் வாசல்ல ஒரு கார் வாங்கி டிரைவர் போட்டு நிறுத்தினா அங்க இருக்கிறவங்க அதை பயன்படுத்துவாங்கன்னு ஐடியா வேற சொல்லிட்டாரு. சரின்னு முத்து சவாரிக்கு கிளம்ப, அங்க தனியா இருந்த மீனா கிட்ட பேச வந்தா ரோகிணி. தனக்கு கிடைச்ச ஆர்டரை பத்தி மீனா சொல்ல, ரோகிணியும் மனசுக்குள்ள ஒரு கடுப்போட வாழ்த்து சொன்னா. அப்படியே அந்த ஹோம் அப்ளையன்ஸ் மேட்டரையும் ரோகிணி கிட்ட போட்டு உடைச்சா மீனா. இதை கேட்ட ரோகிணி சும்மா குஷியாகி போனா. மீனாவுக்கு நன்றி சொன்னதோடு ஒரு வேண்டுகோளையும் வச்சா. இந்த ஆர்டரை வேற யாரிடமும் சொல்ல வேண்டாம். இத நான் கஷ்டப்பட்டு வாங்கின மாதிரி விஜயா கிட்ட சொல்ல போறேன்னு ரோகிணி கேட்க, மீனாவும் அதுக்கு சரின்னு தலையாட்டினா. உடனே அந்த பில்டரை சந்திச்சு ஆர்டரை உறுதி செஞ்ச கையோட மனோஜ பார்க்க கிளம்பிட்டா ரோகிணி. இந்த ஆர்டரை பத்தி சொன்னதும் மனோஜ் சும்மா செம குஷியாகிட்டான். அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் விஜயா கிட்ட ஒரு புடவையை கொடுத்து தங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆர்டரை பத்தி சொன்னான் மனோஜ். அந்த ஆர்டரை நான் தான் கஷ்டப்பட்டு வாங்கின மாதிரி ஒரு பெரிய கதையை அவிழ்த்து விட்டா ரோகிணி. இதை பார்த்த ஸ்ருதிக்கு கடுப்பாகிடுச்சு. எப்படிங்க வாய் கூசாம பொய் சொல்றாங்க பாருங்கன்னு மீனா கிட்ட சொல்ல, அவளோ விடுங்கன்னுட்டா. இந்த ஆர்டர்ல 40 லட்சம் வரைக்கும் லாபம் கிடைக்கும்னு மனோஜ் சொன்னதும் அதை கேட்டு விஜயா சும்மா வாயடைச்சு போயிட்டாங்க. மறுபக்கம் ரோகிணி இந்த ஆர்டரை பயன்படுத்தி மனோஜ் கிட்ட இருந்து தனக்கு தேவையான 2 லட்சம் ரூபாய வாங்கி ஸ்ருதியோட அம்மா சுதாவுக்கு கொடுக்கவும் ஒரு சான்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ரோகிணியோட திட்டம் பலிக்குதா இல்லையாங்கிறத இனி வரும் எபிசோடுல பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.